Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை முடிவுக்கு வரும் எனவும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளின் கூட்டணி ஆட்சியே மலரும் எனவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மாநில மாநாடு குறித்த விளக்க கூட்டம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ராஜபாளையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை காங்கிரஸ் தற்போது எழுப்பியுள்ளதாகவும் விரைவில் அந்த முழக்கம் பல முனைகளிலிருந்து வரும் எனவும் கூறினார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசாங்கம் அனைவருக்கும் பொதுவான அரசாகவே இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த மாநிலத்தில் ஆட்சியில் யார் இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு வரும். பல கட்சிகள், ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சி தான் மலரும். அந்த வகையில் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து நாங்க இதுவரை நான் தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு பல கட்சிகள் சொல்ல இருக்கிறாங்க. திமுகவோடு கூட்டணி கூடிய காங்கிரஸ் கட்சியும் கூட இப்பொழுது ஆட்சியில் பங்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டில் இன்னும் நாளாக ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் பல முனைகளிலிருந்தும் வரும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான காலகட்டம் கனிந்து வருகிறது.